நம்மளுடைய சின்ன வயசில் இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், மணியை வந்து சேவ் பண்ணு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படி என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர்னு சொல்லக்கூடியது இந்த காம்பவுண்டிங் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இதை பார்த்தா உங்களுக்கு காம்பவுண்டிங்கோடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றின டீட்டெயிலாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு உலக பணக்காரர்கள் வந்து என்னென்னமோ ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணியோ இல்லை ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணியோ பணக்காராகி பார்த்துருப்பீங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மூலயமா ஒரு பணக்காரனானவர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியும் அண்டு காம்பவுண்டிங்கை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரியும் டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா தான் காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மினிமலாக ஒரு 1000 ரூபாய் எஃப்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் 1000 ரூபா போட முடியும், 1000 ரூபா சிம்முக்கு ஒரு கான்செப்ட்டுக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1000 ரூபாய் எஃப்டி போடுறீங்க. ஒரு 10% என்ன பண்ணுங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. பட் 10லாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஒரு ஸ்டோரி தானே. ஸோ ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். ஸோ அந்த 10% கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அந்த 1000லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10%னா 100 ருபீஸ் கிடைக்கும். இப்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த இது வந்து கிடச்சிருச்சா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இயர்லி அந்த ஒரு டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் பீரியடில் நம்ம என்ன பண்ணுவோம், வித்ட்ராவல் அப்படின்ற ஒன்று வந்து செட் பண்ணிடுவோம். அதாவது எனக்கு அந்த என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கட்டும், எனக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து, அதாவது SWPன்னு வச்சுக்கலாமே, வித்ட்ராவல் பிளான், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்த இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா செட் பண்ணிடுவாங்க. இப்போ இயர்லி 10% வருது அப்படின்னா அந்த 10% என்ன பண்ணுறாங்க, வித்ட்ராவல் பண்ணிடுறாங்க. இப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணிடுவாங்க 1000, அப்போது 1100 ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அதை வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்காங்கன்னே அசியூம் பண்ணிக்கோங்களேன். திரும்பி என்ன பண்ணுறாங்க 1000 ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ என்ன கிடைக்கும், அதே 100 தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க 200 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி. இப்படியே அவங்க 10 இயர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், 1000ல் இருந்து 2000 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அச்சீவ் வந்து பண்ணியிருப்பாங்க. இதே நம்ம காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதே 1000 ருபீஸ் 10,000 என்ன பண்ணுறாங்கன்னா அதே 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 10% என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து வர மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ணல, அப்படியே தான் என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து அதனுடைய பணத்தோட மதிப்பு கூடட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா விட்டுறாங்க. ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி பீரியடில் விட்டுறாங்க. எனக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் வளரட்டும், அதுலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகட்டும் நெக்ஸ்ட்டு வந்து வளரட்டும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு லாங் டைம் பீரியட் என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், அதே 1000 ருபீஸ் ஃபஸ்ட் இயரில் என்ன ஆகுது 1100, ரெண்டுக்குமே சிமிலர் தான். அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள் 1000 to 10, அதில் 200. பட் இங்கே என்ன இருக்குது, ஆக்சுவலாக நமக்கு 10 ருபீஸ் அப்படின்றது ப்ராஃபிட். ஆனால் இது ஒரு சின்ன அமௌண்ட்டுனால உங்களுக்கு சின்னதாக தெரியும். பட் இதே இது 10 இயரில் பாருங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன இருக்குது 2592 ருபீஸ். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க, 2000 தான் எடுத்தீங்க. பட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 2592. இப்போ என்ன எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து இயர்லி இவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்றது ஒன்று வரும். அதை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி அந்த ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலயமா வரக்கூடிய ரிட்டர்னை எடுத்துடுறீங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுடைய இது வந்து என்னது வெல்த் அப்படின்றது அங்கே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஒன்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருந்து ரிட்டர்ன் வருது, அதை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். பட் இதே இது நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க, உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏர்ன் பண்ணுறீங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வித்ட்ராவல் பண்ணல, அதையும் என்ன பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வளர விடுறீங்க. அப்படி வளர விடும் போது தான் என்ன ஆகுது, ஆக்சுவலாக உங்களுடைய வெல்த் அப்படின்றது கிரியேட் வந்து ஆகுது. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட். இது வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய பேர் எஃப்டியில் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. பட் எஃப்டியில் நீங்கள் இயர்லி 7% இன்ட்ரெஸ்ட் இது பே பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுக்காமல் அப்படியே நான் ஒரு டேன் ஒரு டைம் பீரியட் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டிங்கன்னா கூட
ஆக்சுவலாக அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சி உங்களுடைய வெல்த் வந்து இன்னமும் மோர் தென் கிரியேட் ஆகும். இதே நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட், அது இந்த எஸ்ஐபிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் செம்ம அட்வான்டேஜ். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டுன்றது அவங்க ஒரு டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, மந்த்லி என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் வந்து வந்திருக்கும். திரும்பி என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் வரும். இந்த ரிட்டர்ன் எல்லாமே கால்குலேட் ஆகி அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் செம்ம ரிட்டர்ன் வந்து என்ன கிடைக்கும், எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் சரி, இதே லம்சமாக அட் த டைம் ஒரு 10 lakhs அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாமே காம்பவுண்டிங் எஃபெக்டை வந்து ரொம்பவும் பாப்புலராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியாமல் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன சபரி, இப்போ 1000 எனக்கு வந்து என்ன ஆகுது, 10 yearsக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அதே இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2000 கிடைக்குது, இதில் ஒரு 500 கிடைக்குது, அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதே இது நீங்கள் ஒரு பிக் அமௌண்ட்டில் இந்த சார்ட்டை பாருங்கள். இதை நானாக என்ன பண்ணேன்னா கால்குலேட் பண்ணது, அதாவது 1 lakhல நான் என்ன பண்ணியிருக்கேன், கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு என்ன கிடைக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள், அந்த 1 lakh அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், 1,10,000 ஆயிருக்கு. இது 10 yearல 2 lakh தான். ஓகேங்களா, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதே இது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, ஃபஸ்ட் இயரில் 1,10,000 நான் என்ன பண்ணியிருக்கேன், திரும்பி செகண்ட் இயரில் ப்ளஸ் 10% அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட ப்ளஸ் 10%. ஏன்னா அதுதானே காம்பவுண்டிங். ஸோ என்ன இருக்குது, அப்படியே நமக்கு போயிட்டே வந்தாலும் 10th yearல கிட்டத்தட்ட 2 lakhs அரௌண்ட் ஒரு 60,000, அதாவது 2,60,000. அப்போது நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலமாக விட்ராவல் பண்ணி சும்மா வீட்டில் ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறதுக்கு அதை வளர விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 60,000 என்ன இருக்குது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்றது. இது நீங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ செக் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள். வீடியோ இதை புரிஞ்சிருச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ எஸ்டர்டே நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து நானும் அவனை வந்து ஒரு டீ ஷாப் வந்து போயிருந்தோம், அங்கே உட்காந்து வந்து பேசணும். ஸோ அப்போ தான் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த வீடியோ பண்ணணுன்னே ஒரு இது வந்து வந்துச்சு. அதாவது என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்கு போகிறான், ஜாப்புக்கு போகிறான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மந்த்லி ஒரு நல்ல ரெவன்யூ வருது. ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷனே போச்சு. இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குப்பா, அதனால் அந்த பணத்தோட மதிப்புலாம் குறையும் அப்படி இப்படின்னு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுற ஒரு ஐடியாவும் வந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெவன்யூ வருதுன்னா அது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பணத்தோட மதிப்புன்றது குறைஞ்சாலும் உங்களுடைய பணத்தோடைய மதிப்புன்றது அதிகரிக்கும். அதாவது இன்ஃப்ளேஷன் ஒன்று சொல்லுவோம். இந்த வருஷம் ஒரு பொருள் 1000க்கு வாங்குகிறோம்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அதை வாங்குறதுக்கு நமக்கு 1070 rupees, 7% வச்சா கூட 1070 ரூபாய் நமக்கு தேவைப்படும். அப்போது இந்த வருஷம் அவர் வந்து ஒரு கிலோ தக்காளி நார்மலாக ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் ஃபுட்டோட இன்ஃப்ளேஷன் வந்து 9%. அப்போ அடுத்த வருஷம் அவர் எவ்வளோ பே பண்ணணும், 150 ரூபா பே பண்ணணும். பட் அவரோட அக்கௌண்ட்லேயே அவரோட மணியை ஏர்ன் பண்ண மணியை வச்சுட்டே இருந்தால் எதுவும் நடக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில், இப்போ எஃப்டி மாதிரி கண்டினியூஸாக வரக்கூடிய ரிஸ்கே இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன்னா வச்சுக்கூட கொஞ்சம் பிரிச்சுக்கோங்களேன். இப்போ 10,000 இருக்குது, எனக்கு ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது அப்படின்றீங்கன்னா அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்னு பிரித்து போட்டு உங்களுடைய பணத்தை மதிப்பு என்ன பண்ணுங்கள், கூட்டுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் அப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், என் பணத்தை வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா வச்சுக்கோங்க, குறைஞ்சா ஒன்றும் நடக்க வரதில்லை. நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வெல்த்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்குறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா விதத்துக்குமே தெரியும், வேர்ல்டு பிக்கெஸ்ட்டு பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடியவர் வாரன் பஃபெட். ஸோ மை ஃபேவரட். பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை செல் பண்ணி இது வரல, அதே மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணியும் அவர் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரல. பட் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அதாவது இந்த ப்ரோக்கிங் ஃபார்ம்ன்றது ஒன்று நடத்தியிருக்காரு, அது ஓகே, அது ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் தான். பட் அவருடைய வெல்த் கிரியேஷனுக்கான மெயினான ரீசன் அப்படின்றது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அவர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணலை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான டைம் பீரியடும் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அவருடைய 99% ஆஃப் வெல்த் அப்படின்றது அவருடைய 50வது ஏஜிலிருந்து தான் ஸ்டார்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ மனுஷன் எவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். பட் இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 91 ஏஜ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $110 பில்லியன் அவருடைய நெட்வொர்த். ஸோ ஆக்சுவலாக பாருங்கள், இதுதான் ஆக்சுவலான ஒரிஜினல் காம்பவுண்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரி மூலியமாகவே உங்களுக்கு புரிய வைக்கலாமே. அதாவது இப்போ ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 2 ஃப்ரெண்டு, இப்போ நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம், என் ஃப்ரெண்டு நானும் இருக்கோன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கோம், ஒரு மணி ரிலேட்டடாக ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் பேர் சபரி, என் ஃப்ரெண்டு பேர் யுவராஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு மாதிரி கடன் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆனால் மணி ரிலேட்டடான ஒரு பிரச்சனையில் இருக்கோன்னு அச்சீவ் பண்ணிக்கலாம்.
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து காட்டை ப்ரே பண்ணி அப்படி இப்படின்னு வந்துடும். என்கிட்ட காட் வந்து கேட்குறாரு, என்னப்பா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் எல்லாம் இதெல்லாம் சொன்னீங்க, எனக்கு கேட்டுருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். அதாவது உங்களுக்கு 5 கோடி ரூபாய் வேணுமா, இல்லை ஒரு நாளைக்கு ₹1, அதே மாதிரி எவ்ரிடே 100%. இப்போ ₹1 நெக்ஸ்ட் டே ₹2, அடுத்து ₹4, அடுத்து ₹8 அப்படின்னு 30 நாளைக்கு வேணுமான்னு என்ன பண்ணாருன்னா கேட்டார். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, திடீர்னு 5 கோடி ரூபாய் வந்துச்சுனாவே என்னுடைய வெல்த்ன்றது சரி, என்னுடைய கடன்ன்றது எல்லாமே அடைச்சி நான் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் ஆயிடுவேன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா நினச்சி, காட் எனக்கு 5 லட்ச ரூபா எனக்கு 5 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் ஐடியாலஜியான ஆளுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்னா, அதாவது எனக்கு இந்த ஆப்ஷனில் கொடுங்க, அதாவது ஒரு நாளைக்கு ₹1, அடுத்து 2, 4 அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன பண்ணிட்டேன், அவசரப்பட்டு எனக்கு தெரியாமல் அது ஐயோ 5 கோடி ரூபாவோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கிட்டேன். பட் ஆக்சுவலாக அவனுக்கு அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 30வது நாளில் அவனுக்கு 53,68,70,912 ரூபாய் என்ன ஆயிருக்கும், அவனுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலான காம்பவுண்டிங். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான ஒரு இது வந்து காம்பவுண்டிங். அது தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, ஏதாவது சுச்சுவேஷனில் இன்னும் ஒரு இது வித்ட்ராவல் பண்ணி மணியை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி இந்த காம்பவுண்டிங்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இதை விட பாப்புலராக இப்போ வரைக்கும் நம்ம பேசக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலக அதிசயத்தில் 8வது ஒரு அதிசயமாக என்ன சொல்லலாம்னா நம்ம காம்பவுண்டிங்கை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த கோட் வந்து நல்லா இருக்கு. இதை பற்றி தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான்னா மணி வந்து மேக் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதை பற்றி தெரியாதவன் மணியை வந்து பே பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்றது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு செக்ஷனை பிரிச்சுக்கலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டிங் ஆக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். பட் இது உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கிரெடிட் கார்டு அதெல்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, லோன் வாங்கினாவே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இந்த கிரெடிட் கார்டு லோனு அதிலலாம் நம்ம கிரெடிட் கார்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25%லேருந்து 36% நினைக்கிறேன் ஆக்சுவலாக உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ ஒரு 36%னா வச்சுக்கோங்க, நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது அக்குமுலேட் ஆகி நீங்கள் என்ன பண்ணணும், அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இதில் ஒரு அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல டைம் பீரியட் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் மோர் மணி மேக் பண்ணுறான், அவ்வளோதான். மோர் மணி மேக் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கம்மியான டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் வந்து கம்மியான டைம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக காம்பவுண்டிங் அப்படின்றது யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் அவங்களுடைய வெல்த் கிரியேஷனுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கலாம். இல்லை இந்த மாதிரியான கார்டு வாங்கி யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம், இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நான் கரெக்டாக சொல்கிறாரு. இந்த காம்பவுண்டிங் அப்படின்றது வேர்ல்டுலேயே 8th ஒரு அதிசயம், அதாவது ஒரு ஆச்சரியம்னு கூட சொல்லிக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான், மணி மேக் பண்ணுறான். தெரியாதவன் மணி பே பண்ணுறான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.